வணக்கம். லக்ஷ்மி குபேர பூஜை வியாழக்கிழமையில பண்ணலாமா? இல்ல வெள்ளிக்கிழமையில பண்ணலாமான்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. வியாழக்கிழமையில பண்றது சிறப்புன்னா, வெள்ளிக்கிழமையில பண்றது கூடுதல் சிறப்புங்க. ஏன்னா, இந்த பூஜையில லக்ஷ்மி தாயார் நிறைந்திருக்கிறார். லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த நாள்னா அது வெள்ளிக்கிழமை தானே. ஸோ தாராளமா பண்ணலாம். இதுவே நம்ம ஒரு மண்டலம் பண்றோம் அப்படின்னா, ஒரு வியாழக்கிழமை ஆரம்பிச்சு எப்பனாலுமே தொடர்ந்து நம்ம செய்யலாம். எந்த மாசம்னு கணக்குலாம் இல்ல பண்ணலாம். ஸோ என்னோட 5த் வீக் ஆஃப் வியாழக்கிழமை பண்ண முடியாதனால, நான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல ஒரு மனையில சிவப்பு துணி விரிச்சிருக்கேன். நம்ம சிவப்பு துணி விரிக்கலாம், இல்ல பச்சை துணி விரிச்சா ரொம்ப விசேஷம். என்கிட்ட சிவப்பு துணி தான் இருந்தது. அத விரிச்சிருக்கேன். எப்பவும் போல படங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, குங்குமத்தில கரைச்சு, குபேர யந்திரம் போட்டு, சுத்திலும் ஸ்ரீம்ன்னு மஞ்சள்ல கரைச்சு வச்சிருக்கேன். ஸ்ரீம் வந்து மகாலட்சுமி தாயார குறிக்கிறது. அப்புறம் சூப்பரா படங்கள்லாம் எடுத்து வச்சு, பூக்கள் போட்டு, காயின்ஸ் உருவக்கணிச்சு, இன்னைக்கு நெய்வேத்தியமா ஆப்பிள் மட்டும் தான் இருந்துச்சு. அத வச்சுட்டேன். அப்புறம் கல்லுப்புல வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு, மஞ்சள் கிழங்கு, ரூ. 5 காயின்ஸ் எடுத்து வச்சுட்டு விளக்கேத்திட்டேன். இன்னைக்கு வந்து மண் அகல் விளக்கு மாரி குத்து விளக்கு ஒண்ணே ஒண்ணு எடுத்திருக்கேன். அதுல மகாலட்சுமி தாயாருக்கே உரிய கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இந்த மாரி வாசனை பொருட்கள் வச்சு விளக்கேத்தும்போது வீடே கோயில் மாரி நல்லா நறுமணமா இருக்குங்க. சூப்பரா ஏத்தி நல்லபடியா 5த் வீக் ஆஃப் பூஜைய முடிச்சுட்டேன். இந்த வீடியோ புடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.